நான் மெக்டி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். சரி அப்படியே வந்து அது ஒரு லாகாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இருக்கேன். ஸோ வந்து நான் ஆக்சுவலி 2 வேலை பார்க்குறேன். ஒரு வேலை வந்து எலக்ட்ரிக் அசம்பிளர் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் வந்து நான் வந்து மெக்டிக்கு ஒர்க் பண்ணுவேன். ஜஸ்ட் 4 hours 3 hours ஒர்க் போவேன். ஸோ இப்போ ஆஃப்டர்நூன் 3 to 6 வந்து எனக்கு மெக்டியில் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இடத்துல வந்து மெக்டொனால்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு 5 minutes தான் சைக்கிள் எடுத்தேனா. ஸோ நான் அதை தான் சைக்கிள் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ சைக்கிளில் போனீங்கன்னா எனக்கு கரெக்டாக 5 minutes தான் ஆகும். ஸோ 5 minutesல போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும் மெக்டொனால்ட்ஸ்க்கு. ஜஸ்ட் 5 minutes தான். ஆக்சுவலி இங்கே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் போட்டால் வந்து 1 kilometer 1.5 kilometer தான் காட்டும். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பக்கத்தில். இங்கே இருக்கவங்களாம் வந்து பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ரெண்டு பஸ்லாம் மாறி போகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பஸ்ஸே இருக்காது, ரைடு பிடிச்சி போவாங்க, அது தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அப்போல்லாம் அதுவும் கிடைக்கல, பக்கத்துலேயே இருக்குது. என் மெக்டானல்ட்ஸில் என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அது வந்து யூஎஸ் பார்டரில் இருக்கும். ஸோ பார்டரில் இருந்துச்சுன்னா வந்து நிறைய ஆளுங்க அதிகமாக வரனால ஷிஃப்ட்டு ரெகுலராகவே இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனையே இருக்காது. ஸோ என்னோடய மெக்டானல்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன அட்வான்டேஜ்னால் எங்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் என்ன ஷிஃப்ட் வேணால் போஸ்ட் பண்ணிக்கலாம், யார் வேணால் எடுத்துக்கலாம், யார் எந்த டைம் வேணால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்க. ஸோ போயிட்டுருக்கேன் மெக்டிக்கு. அப்படியே போகலாம் வாங்க கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா 3 hours 4 hours வந்து கொஞ்சம் போகிறதே தெரியாது. பட் லாங் ஹவர்ஸ் 8 hours ஷிஃப்ட்லாம் சில தான் இருக்கும். அது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஷிஃப்ட் வந்து நான் மோஸ்ட்லி நானே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் போகிறது மோஸ்ட்லி வந்து 3 weeks 4 weeks இருக்க மாதிரி ஷிஃப்ட் மாதிரி 3 hours 4 hours இருக்க ஷிஃப்ட் மாதிரி போவேன். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா நம்ம ஊரில் இருக்க ரோடு மாதிரி இருக்குது. இப்படியே போகணும் கைஸ். சைடு வேஸ்லேயே வந்து இது ஆக்சுவலி வாக்வே. ஸோ அங்கே சைக்கிளும் ஓட்டலாம், சைக்கிள் ஸ்கூட்டர்ஸ் அதெல்லாம் ஓட்டலாம். சரி அப்படியே போயிட்டு மெக்டியில் போயிட்டு அப்படியே சைக்கிளை லாக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு போகிறோம். நம்ம ஷிஃப்ட்டு அப்படியே இன்னும் ஷிஃப்ட்டுக்கு ஆக்சுவலி இன்னும் வந்து 1/2 hour டைம் இருக்குது. சரி அங்கே போய்ட்டு எனக்கு அப்படியே லைட்டாக ஐஸ் காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. போய்ட்டு ஐஸ் காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்புறம் 20 minutes 25 minutes ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி அதுக்கு தான் நான் சைக்கிளே வச்சுருக்கேன். ஸோ இது சைக்கிள் வந்து செகண்ட் ஹேண்டில் $40 வாங்கினேன். ஓகே அது அமௌண்ட் ஓகே தான் சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டு வந்து சைக்கிளை வாங்கினேன். சைக்கிள் இருக்கனால 5 minutesல போயிடுவேன். மற்ற எதுக்குமே நான் சைக்கிள் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். டோர்டாஷ்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு டைமில். ஸோ அந்த டைமில் சைக்கிள் யூஸ் ஆச்சு. ஓட்டதுக்கப்புறம் வேலைக்கு போன அப்புறமா டைமே இருக்காது டோர்டாஷ் டெலிவரி ஜாப்ஸ்லாம் பண்ணுறதுக்கெலாம். ஸோ அதனால் வந்து அதுவும் பண்ணுறதில்ல, போயிட்டுருக்கோம். இது வந்து யூனிவர்சிட்டி ஜிம்மு இந்த பக்கம் போனீங்கன்னா. ஸோ இப்படி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் தெரியும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான் தெரியல, நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சிக்னல் கிராஸ் பண்ணிவிட்டு போவோம். இன்றைக்கி சாட்டர்டே நம்மளுக்கு என்னடா அதை ஒர்க் போகணுமான்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். சரி ஓகே சும்மா போவோம், வீட்டில் சும்மா போகிறதுக்கு அட்லீஸ்ட் 3 hours போனால் ஒரு $50 கிடைக்கும். ஸோ $50 இருக்குது நல்லது தானே சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி நான் ஷிஃப்ட்டு எடுத்தேன். குரூப்பில் ஒருத்தன் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான் ஷிஃப்ட்டு வரீங்களான்ட்டு. ஸோ ஷிஃப்ட்டு அதனால தான் எடுத்தேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் மெக்டானல்ட்ஸ் கிட்டே ரீச் ஆக போகிறோம்.
அங்கே பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ மெக்டானல்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மெக்டானல்ட்ஸ்க்கு ஒரு சிக்னல் கிராஸ் பண்ணி போனால் ஒரு சிக்னல் கிராஸ் பண்ணால் மெக்டானல்ட்ஸ் பண்ணுறோம். வந்து ட்ரைவ் த்ரூ, டெலிவரி, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கவுண்டர் இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பண்ணுவேன். கிச்சன் ரோலில் வந்து நான் கிடையாது. நான் என்னை ஹயர் பண்ணும்போதே வந்து ஃப்ரண்ட் கவுண்டரில் இருக்க மாதிரி தான் வேலையை ஹயரிங் எடுத்தாங்க. கஸ்டமர்ஸ் கிட்டலாம் எனக்கு நிறைய பேச பிடிக்கும், எனக்கு ரொம்ப பேசுறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ரோல் தான் வந்து இது பண்ணேன், அக்செப்ட் பண்ணேன். நம்ம ஆல்மோஸ்ட் மெக்டானல்ட்ஸ் கிட்ட வந்தாச்சு. அங்கே தெரியுது பாருங்கள் மெக்டானல்ட்ஸ் வந்தாச்சு. அங்கே இருக்கா. ஸோ இங்கே இருக்க சிக்னல் அமைக்கிட்டு வாக்வேக்காக வெயிட் பண்ணோம். ஸோ வந்தோடனே நம்ம ஷிஃப்ட்டுக்கு போக வேண்டியதான். சைக்கிள் ஓட்டிகிட்டு பேசுனால ரொம்ப மூச்சாகுது ப்ளீஸ். ஸோ ஒரு பட்டன் அமைக்கிட்டால் சிக்னல் வரும். சிக்னல் வந்தோடனே நம்ம உள்ளே போகலாம். ஐயோ இன்னும் உள்ளேலான்னு தெரியல. இப்போ போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். யா ஓகே, இப்போ போட்டாங்க. ஸோ இப்படியே வந்தோன்னா மெக்டானல்ட்ஸ் அங்கே இருக்குது. நம்ம இந்த ரோடு வழியாக பிளாட்ஃபார்ம் வழியாக போயிட்டு இங்கே சைடு திரும்பிட்டு இப்படி வரலாம். ஸோ இப்படி வந்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ் வந்துடுச்சு பாருங்க கைஸ். இப்படியே வந்தோன்னா சைக்கிள் இங்கே லாக் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. இப்படி போயிட்டு சைக்கிளை இப்படி கொண்டு வந்து அப்படி இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணணும். இவ்வளோ தான் ஆக்சுவலி வந்து மெக்டானல்ட்ஸ் வந்தாச்சு கைஸ். மெக்டானல்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ்